OPPO அவங்களோட பட்ஜெட் சீரியஸான A சீரியஸில் A18 அப்படிங்கிற புது மாடல் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோன் யாருக்கான ஃபோன் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிசைன் பொறுத்தவரை போன வருஷத்துல இருந்து இந்த A சீரீஸில் என்ன டிசைன் கொடுக்காங்களோ அதே டிசைன் தான் இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பெருசாக எந்த வித சேஞ்சஸும் இங்கே கொடுக்கல. இந்த பேட்டர்னை ஆல்ரெடி விவோ தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஓப்போ அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் A சீரியஸில் எந்த ஃபோன் பார்த்தாலும் சரி, ஈவன் F சீரியஸில் கூட கிட்டத்தட்ட இதே டிசைன் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் A18ஓட சைஸ் பொறுத்தவரை 6.56 இன்ச்சஸ் அண்ட் டிஸ்பிளேக்கு இங்கே IPSோட LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 90 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக இந்த பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரை இந்த டிஸ்பிளேல 720 நிட்ஸ் வரைக்கும் போகும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேக்கு கலர் கேமெட் பொறுத்தவரை 100% DCI P3 கலர் கேமெட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை மீடியாடெக்கோட ஹீலியோ G85 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான், பட் இருந்தாலும் உங்களோட டெய்லி டே டு டே யூசேஜுக்கு இந்த ப்ராசஸர் தாராளமாக போதுமானது தான். ஜென்ரலாக ஓப்போவில் இதே பட்ஜெட்டில் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு G35 இல்லை அப்படின்னா P35 ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸர் எவ்வளோ பெட்டராக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB RAM அண்ட் 64GB ஆப்ஷன் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் கேமராஸ். இந்த பட்ஜெட்டில் பெருசாக கேமராஸ் எதிர்பார்க்க முடியாது, பட் இருந்தாலும் ஓப்போ இங்கே வந்து ரொம்பவே கம்மியான கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் கேமரா 8 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி சென்சர், இதை யூஸ் பண்ணுறதுக்கு 4P லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செகண்டரி சென்சர் 2 மெகா பிக்சலுக்கான மோனோ லென்ஸ் சப்போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 2 கேமரா கொடுத்ததுக்கு அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். விவோவில் கூட இப்போ ரீசெண்டாக இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணாங்க. 50 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் 50 கூட இல்லைனாலும் ஒரு 12 இல்லை 13 மெகா பிக்சல் நல்ல குவாலிட்டியான கேமரா கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை 5 மெகா பிக்சல். அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை இங்கே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இருக்குது. அண்ட் அடிஷ்னல் எந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடையாது. அண்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அதுவும் இங்கே பர்டிகுலராக ஆஃப்லைன் சென்ட்ரிக்காக லான்ச் பண்ணுறதுனால பெருசாக எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஃபோனோட ரைட் சைடில் கொடுத்துருக்குறாங்க, அதாவது பவர் பட்டன்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 4G சப்போர்ட், ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 அண்ட் டைப் C போர்ட் ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8.16 mm அண்ட் வெயிட் 188 grams. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை OPPO A18ல் Android 13ல் ரன் ஆகுது. அண்ட் இதுக்கு மேலே ஓப்போவோட ஓன் UI ஆன ColorOS வெர்ஷன் 13.1 அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை OPPO A18 4GB RAM 64GB வேரியண்ட் 9,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களோட பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக 10,000 தான். பெருசாக உங்களுக்கு அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் உங்களோட யூசேஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் இருக்க போகுது. பெருசாக ஒன்று யூஸ் பண்ண மாட்டீங்க, இல்லை கொஞ்சம் மாடரேட்டாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸர் உங்களுக்கு தாராளமாக போதுமானது. அண்ட் இந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் கொஞ்சம் கேம்ஸ்லாம் எதிர்பார்க்குறீங்க, கொஞ்சம் கேஷுவல் கேமிங்கை தாண்டி கொஞ்சம் இன்டென்ஸாக போகணும், இல்லை கொஞ்சம் மீடியமாக ப்ளே பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு மீடியமாக ஹேண்டில் பண்ண முடியும். பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ செட்டிங்ஸில் தான். சப்போஸ் உங்களால் ஒரு 2000 3,000 rupees அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா விவோவில் T2X அப்படிங்கிற ஒரு 5G மாடல் இருக்குது. இதோட பெட்டரான ப்ராசஸர், இதோட பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன், பெட்டரான டிஸ்பிளே, நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு பட்ஜெட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ரிக்டாக 10,000 அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.